வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம சேலம்லேருந்து 30 கிலோமீட்டரில் இருக்கிற மேச்சேரிக்கு தான் வந்திருக்கோம். இந்த மேச்சேரியில் ரொம்பவே பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் கோயிலுக்கு தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம். இந்த கோயிலோட ராஜகோபுரம் வடக்கு பார்த்து அமைஞ்சிருக்கு. இந்த வாசலில் இருக்கிற கதவுகள் கம்பீரமான தோற்றத்தை கொடுக்குது. இந்த கோயில் சுமார் 800 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு ராஜாவால் கட்டப்பட்ட கோயில் அப்படின்னு புராணங்களில் சொல்லப்படுது. கோயில் நுழைவாயில் உள்ள வந்ததுக்கப்புறம் தென்படுற இந்த இடம் மகா மண்டபம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மகா மண்டபத்தில் நடுவில் இருந்து தரிசனம் பண்ணும்போது ராஜகோபுரத்தையும் மூலவர் விமானத்தையும் பத்ரகாளி அம்மனையும் ஒரு சேர தரிசனம் செய்யலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கோயிலுக்கு வந்து அம்மனை தரிசனம் செஞ்சால் 21 தலைமுறைகள் இருக்கிற பாவம் நீங்கும்னும் ஏவல் பில்லி சூனியம்னால் வரக்கூட பிரச்சனைகள் நீங்கும்னு நம்பப்படுது. அதே மாதிரி ராகு காலத்தில் எலுமிச்சை தீபம் ஏற்றுனா ராகு கேது தோஷத்தால் ஏற்படக்கூடிய திருமண தடை, குழந்தை பேரின்மை நீங்கும்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலுக்கு வந்து தரிசனம் பண்ணிட்டு போனால் தொழிலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும்னு நம்பப்படுது. இந்த கோயிலில் அமாவாசை நாட்களில் சிறப்பு அபிஷேகங்களும் பூஜைகளும் நடைபெறுது. அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் வந்து வேண்ட விஷயங்கள் நிறைவேறதாகவும் கூறப்படுது. ஒவ்வொரு செவ்வாய், வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள் இந்த கோயிலுக்கு வந்து வழிபாடு செய்ய முக்கியமான நாட்கள்னு சொல்லப்படுது. இந்த கோயிலில் மாசி மாதம் நடக்கக்கூடிய தேர் திருவிழா ரொம்ப கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருது. அந்த திருவிழா 13 நாட்கள் நடைபெறுது. இந்த தேர் திருவிழா அப்போது லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து சாமி தரிசனம் செஞ்சுட்டு வந்துட்டுருக்காங்க. இந்த கோயில் காலையில் 5:30 மணிலேருந்து இரவு 8 மணி வரைக்கும் திறந்திருக்கு. தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் கர்நாடகாவில் இருந்தும் பக்தர்கள் வந்து சாமி தரிசனம் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.